அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RAM, ROM, BROM, EEPROM, EEPROM அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? RAMனா என்ன? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது ஒரு தற்காலிக நினைவகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுல பவர் இருந்துச்சுன்னு சொன்னா டேட்டா சர்வைவ் ஆயிருக்கும், இல்லைன்னு சொன்னா டேட்டா டெலீட் ஆகிடும். பட் ரோம் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ப்ரோம்னா என்னன்னு பார்த்தோம், ப்ரோம்னா என்னன்னு பார்த்தோம், ப்ரோம்னா என்னன்னு படித்தோம். இதை நம்ம கடந்த வாரம் பார்த்த பாடம். ஸோ அதே பாடத்துல சரியா கணினி அமைப்பு அப்படிங்கிற தேர்ட் லெசன்ல கடைசி சாப்டர் நம்ம பார்க்க போகிறது சில hardware components and then interfaces and ports and interfaces அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சிடினா என்ன, டிவிடினா என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் டிரைவ்னா என்ன, ப்ளூரே டிஸ்க்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் இதெல்லாம் படிக்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சிடி அப்படிங்கிற கான்செப்ட் தான். சரி, இந்த சிடி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்குறப்ப காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காம்பேக்ட் டிஸ்க் அப்படிங்கிறது தான். இந்த காம்பேக்ட் டிஸ்க்ல என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். லிசன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, திஸ் இஸ் சிடி. ஓகேங்களா? சிடியோட ஐக்கான் எனக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? காம்பேக்ட் டிஸ்க், இந்த சிடியோட ஐக்கான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பொதுவாக இந்த சிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்க 1.2 மில்லிமீட்டர் பருமன் உடையதுன்றாங்க. 1.2 மில்லிமீட்டர் பருமன் உடையது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ 1.2 மில்லிமீட்டர் பருமன், இதனுடைய பருமன் பார்த்தீங்கன்னு சொன்னால். ஓகே, இப்போ பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் பொருளால் ஆனது அப்படின்றாங்க. பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் பொருளால் ஆனது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அல்லது தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அலுமினியம் அல்லது தங்க முலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது அலுமினியம் முலாம் பூசப்பட்டிருக்கிறது, இது தங்க முலாம் பூசப்பட்டிருக்கிறது. இது பாருங்க, தங்க முலாம் பூசப்பட்டிருக்கிறது, அது அலுமினியம் முலாம் பூசப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, இதுல பார்த்தீங்கன்னா பிட்ஸ்னா என்ன, லேண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு படிச்சுட்டா நமக்கு சிடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சிடியோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா ஒரு 700 MB தான் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். 700 MB நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். 1024 KB ஒரு MB. சரியா? ஸோ கிலோபைட் ஒரு மெகாபைட், சரியா, ஒரு MB அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். அதே மாதிரி 1024 MB ஒரு GB அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். 1024 MB ஒரு GB அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். ஓகேயா? ரைட். But now we are talking about CD only. CD பத்தி படிக்கிறப்ப அதோடைய பருமன் 1.2 பாருங்க, அதோடைய பருமன் 1.2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா பாலிகார்பனேட் பொருளானது மெல்லிய அளவில் அலுமினியம் அல்லது தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும். சிடியில தரவுகள் சிறிய தடங்களில் துணுக்குகளாக சேமிக்கப்பட்டிருக்கும். இதனை பிட்ஸ் என்பர். இது என்ன சொல்றாங்க? பிட்ஸ். ஓகேங்களா? சீல் தரவுகள் சிறிய தடங்களில் துணுக்குகளாக சேமிக்கப்பட்டிருக்கும். இதனை பிட்ஸ் சொல்றாங்க. 2 பிட்டுகளுக்கு இடையே உள்ள பகுதி லேன்ஸ் அப்படின்றாங்க. 2 பிட்டுகளுக்கு இடையே உள்ள பகுதி லேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 2 பிட்ஸ்களுக்கு இடையே உள்ள இடைவெளி தான் என்னது? லேண்ட். அப்போ பிட்டுனா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப சிடியில தரவானது துணுக்குகளாக சேமிக்கப்பட்டிருக்கும். தட் இஸ் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் பிட்டு. 2 பிட்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் என்னது? ஒரு லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சாதாரண சிடியின் கொள்ளளவு அப்படின்னு பார்க்குறப்ப 700 MB. இவ்வளவுதான் சிடியோட விஷயங்கள். ஓகேங்களா? அப்போ சிடி அவருக்கு 1.2 மில்லிமீட்டர் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். எந்த பொருளால் ஆனதுன்னு கேட்கலாம். பாலிகார்பனேட் 1 மார்க் கொஸ்டின்ல வரலாம். அலுமினியம் அல்லது தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும். சிடியில் தரவுகள் துணுக்குகளாக சேமிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பேர் பிட்ஸ். தென் 2 பிட்டுகளுக்கு இடையே உள்ள பகுதி லேன்ஸ் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், ஸோ சிடியோட இமேஜ் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிடி, டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இதனுடைய 700 MB ஆக்சுவலி, இது சிடி 700 MB. ஆனால் டிவிடி பார்த்தீங்கன்னா 4.7 GB வரை தரவுகள் சேமிக்கலாம். அதாவது ஒரு டிவிடி இஸ் ஈக்குவல் டு 6 சிடிக்கு சமம் அப்படின்றாங்க. ஒரு டிவிடி ஆனது 6 சிடிக்கு சமம்.
ஸோ டிவியோட நம்ம ஐக்கான் இதை பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு டிவிடி தான். லுக் லைக் தட். சிடியும் டிவிடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது வாங்கி நம்ம பார்க்கும்போது தான் அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் இன்னொரு தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு டிவிடி வந்து தங்க நிறத்திலும் அப்படின்றாங்க. 2 அடுக்கு டிவிடி தங்க நிறத்திலும், ஒரு அடுக்கு உள்ள டிவிடி வெள்ளி நிறத்திலும். இப்போ நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இதுக்கு 2 அடுக்கு தங்க நிறத்தில் இருக்கு, இது வெள்ளி அப்படின்னும் போது ஸோ இது வந்து ஒரு அடுக்கு உள்ள டிவிடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு அடுக்கு உள்ள டிவிடி. அப்போ ஒரு அடுக்குள்ள டிவிடினா எதில் இருக்கும்? வெள்ளி நிறத்தில் இருக்கும். 2 அடுக்கு உள்ள டிவிடினா அது தங்க நிறத்தில் இருக்கும். ஒரு டிவிடி 6 சிடிகளுக்கு சமம். இதுல 4.7 GB வரை தரவுகள் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுவோம். ஃபிளாஷ் மெமரி டிவைஸ். ஸோ தமிழ்ல மின்னணு அழிவுறாத சேமிக்கும் நினைவகம் அப்படின்றாங்க. மின்னணு அழிவுறாத சேமிக்கும் நினைவகம். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பென்ட்ரைவ், மெமரி கார்டு, இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, ஃபிளாஷ் டிவைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது EEPROM அல்லது EEPROM அல்லது EEPROM வகைப்படும். எடுத்துக்காட்டு பென்ட்ரைவ், மெமரி கார்டு, இதெல்லாம் தான் என்ன சொல்றாங்க, ஃபிளாஷ் மெமரி வகைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபிளாஷ் மெமரி வகைகள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது அணுகு நேரம்னா என்ன? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ அணுகு நேரம் அப்படிங்கிற போது நினைவகத்தில் ஒரு எழுத்துருவை படிக்க அல்லது எழுத பயன்படும் நேரத்தை அணுகல் நேரம் அப்படின்றாங்க. ஒரு மெமரி இருக்கு, அந்த மெமரிக்குள்ள ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் ஒன்று நான் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை எழுதலாம், அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம படிக்கலாம். ஸோ அதுக்கு ஆகும் நேரம் தான் என்னது, அணுகு நேரம் அப்படின்றாங்க. அணுகல் நேரம் அல்லது அணுகு நேரம். ஸோ நினைவகத்தில் ஒரு எழுத்துருவை படிக்க அல்லது எழுத பயன்படும் நேரத்தை அணுகல் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அணுகல் நேரம்னா என்ன அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் ஃபிளாஷ் நினைவகத்தை பற்றி படிச்சுட்டு இருந்தோம். அது கொள்ளளவு வந்து 1 ஜிகாபைட்ஸ், 1 ஜிபியிலிருந்து 2 டெராபைட்ஸ் வரைக்கும் இருக்கும்ன்றாங்க. சரிங்களா? 1 ஜிகாபைட்ஸ்லேருந்து 2 டெராபைட்ஸ். நமக்கு தெரியும் 1024 ஜிபி ஒரு டிபி, 1024 ஜிபி ஒரு டிபி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 டிபின்னும் போது 1024 + 1024, ஸோ 2048 ஜிபி வரைக்கும் அதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் ப்ளூரே வட்டுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லுக் லைக் டிவிடியை போன்றது அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருப்ப ஐக்கான், இதுதான் ப்ளூரே டிஸ்க். சரிங்களா? திஸ் இஸ் கால்டு ப்ளூரே டிஸ்க். இதுதான் ப்ளூரே டிஸ்க். லுக் லைக் டிவிடி சிடி போல தான் இருக்கு. இது எதுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம் சாஃப்ட்வேரை வச்சுக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணுறதுக்கு பயன்படுது. கேம் சாஃப்ட்வேர். அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி மூவியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பயன்படுதுன்றாங்க. இதில் பாருங்கன்னா 2 அடுக்கு ப்ளூரே வட்டில் வந்து கிட்டத்தட்ட 50 ஜிபி வரை நம்ம சேமிக்கலாம்ன்றாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து சிடி வந்து 700 MB, டிவிடி 4.7 GB, பட் ப்ளூரே டிஸ்க் அப்படின்னு பார்க்குறப்ப 50 ஜிபி வரைக்கும் நம்ம தரவுகளை சேமிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ டிவிடியில் தரவை சேமிப்பதற்கும் மற்றும் படிப்பதற்கும் சிகப்பு லேசர் பயன்படுத்தப்படுது. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். டிவிடியில் சிகப்பு லேசர் பயன்படுத்துகிறாங்க, பட் ப்ளூரேல ப்ளூ வயலட் லேசரை பயன்படுத்துகிறாங்க. இதில் ப்ளூ வயலட் லேசர் பயன்படுத்துறதுனால தான் இதுக்கு பேர் இது ப்ளூரே டிஸ்க் இல்லைன்னா டிவிடி டிஸ்க். ஸோ டிவிடியில் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு லேசர் பயன்படுத்தப்படுகிறது, பட் ப்ளூரே டிஸ்கில் வந்து ப்ளூ வயலட் லேசர் பயன்படுத்தப்படுகிறது தகவல்களை சேமிப்பதற்கு அப்படிங்கிறது தான். ஸோ 50 GB, இந்த 50 GBங்கிறது 1 மார்க்கில் வரலாம். சரிங்களா? அப்போ ப்ளூரே டிஸ்க்குங்கிறது வந்து டிவிடியை போன்றது. கேம் சாஃப்ட்வேர், ஹெச்டி மூவியை லோட் பண்ணுறதுக்காக ப்ளூரே டிஸ்கை பயன்படுத்தலாம். 2 அடுக்கு ப்ளூரே டிஸ்கில் வந்து 50 GB வரைக்கும் நம்ம தரவுகளை சேமிக்கலாம். அதே போல் டிவிடியில் தரவை சேமிப்பதற்கு மற்றும் படிப்பதற்கும் சிகப்பு லேசர் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் ப்ளூரே வட்டில் ப்ளூ வயலட் லேசர் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதா. நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடுவோம். இது ப்ளூரே டிஸ்க்குக்கான இமேஜ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ், தொடர்பு முகம் மற்றும் இடைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன சார் போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ்? இந்த பிகினிங் கிளாஸ் ஐ டோல்ட் யூ தட் இதே ஐக்கானை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், சில இதெல்லாம் நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? இதே ஐக்கானை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு கம்ப்யூட்டர்ல என்ன மாதிரியான போர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். திரும்ப அதை தான் நம்ம பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரியல் போர்ட். ஆக்சுவலி இது வந்து சீரியல் போர்ட்டுங்கிறது தொடர்பு முகம். அது நான் டெக்ஸ்ட்டை மாற்றணும். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ சீரியல் போர்ட் அப்படிங்கிறது வந்து தொடர்பு முகம் அப்படிங்கிறதா. இந்த தொடர்பு முகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க பாருங்க. திஸ் இஸ் கால்டு சீரியல் போர்ட். இந்த இடம் இருக்குங்களா, இதுதான் வந்து சீரியல் போர்ட். இது பழைய கம்ப்யூட்டரில், அதை சொல்கிறாங்க ஓல்டு கம்ப்யூட்டரில்
ஒரு சாதனங்களை இணைக்க வெளிப்புற சாதனங்களை இணைக்க பயன்படுத்தும் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதான் எக்ஸ்டர்னல் மோடம்ஸ் இந்த மாதிரி இணைக்கிறதுக்காக மேக்ஸிமம் இதில் வந்து 9 பின் இருக்கலாம், இல்லை 25 பின் மாடலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம கிட்ட இருக்குது 9 பின், ஐ திங்க் ஸோ. ஆக்சுவலி எதுக்கு இது பழைய காலம் கம்ப்யூட்டரில் எல்லாத்தையும் வெளிப்புற சாதனங்களை இணைப்பதற்காக பயன்படுத்தி இப்போ அது சீரியல் போர்ட் இப்போ வரத்துல இல்லை, எல்லாமே யூஎஸ்பியாக மாறிடுச்சு நிறைய. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரலல் போர்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஓல்டு கம்ப்யூட்டர் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பேரலல் போர்ட் அப்படிங்கிறது இங்கே பாருங்க, இது வரைக்கும் இதுதான் பேரலல் போர்ட். ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் அண்ட் பிரிண்டர்ஸ். இப்போ வந்து ஸ்கேனர் பிரிண்டர் எல்லாமே நம்ம இதுலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம், இந்த யூஎஸ்பி போர்ட்லேயே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 1 2 ஸோ 6 போர்ட்ஸ் இந்த கம்ப்யூட்டரில் இருக்குது. இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்டு யூஎஸ்பி போர்ட். இது என்னது, சீரியல் போர்ட். ஸோ இது என்னது, parallel port. ஓகே நெக்ஸ்ட் PS2 போர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப திஸ் இஸ் கால்டு PS2 போர்ட். இதுதான் PS2 போர்ட். இது மவுஸ், இதையும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் இருக்குது, வர கம்ப்யூட்டரில் இருக்குது. இப்போ எல்லாமே யூஎஸ்பி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த சீரியல் போர்ட்டாக இருக்கட்டும், PS2 போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த பேரலல் போர்ட்டாக, இது எல்லாத்துக்கும் மாற்றா இப்போ என்ன ஆயிடுச்சு, யூஎஸ்பி போர்ட். எல்லாமே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வர எல்லா கம்ப்யூட்டருமே எல்லாமே யூஎஸ்பி போர்ட்டில் தான் வருது. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நமக்கு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி படிச்சு வந்துட்டோம். ஸோ பேரலல் போர்ட், சீரியல் போர்ட், இது PS2. இது எதுக்கு சார் PS2 அப்படின்னு பார்க்குறப்ப கீபோர்ட் மவுஸ் இணைப்பதற்காக பயன்படுகிறது. ஆல்சோ அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், கீபோர்ட் அண்ட் மவுஸ் மட்டும்தான். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மவுஸ் போர்ட் அல்லது கீபோர்ட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சீரியல் போர்ட் எதுக்கு யூஸ் ஆகுது, பொதுவாகவே சீரியல் போர்ட் வந்து ஓல்டர் கம்ப்யூட்டரில் நம்ம சில வெளிப்புற சாதனங்களை இணைப்பதற்காக. வெளிப்புற சாதனம் என்ன சார், கீபோர்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மானிட்டராக இருக்கலாம், அப்படி இல்லை பிரிண்டர் ஸ்கேனர் இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதான் பார்த்தோம், யூஎஸ்பி போர்ட், யூனிவர்சல் சீரியல் பஸ். ஸோ இதுதான் நம்ம இந்த பகுதி தான் அது யூனிவர்சல் சீரியல் பஸ். இந்த 6 இருக்குங்க. எல்லா கைண்ட் ஆஃப் யூஎஸ்பி வந்து எக்ஸ்டர்னல் எல்லாமே இணைச்சிடலாம்னு சொல்கிறாங்க. அது ஹார்ட் டிஸ்கையும் இணைச்சிடலாம், பிரிண்டர் இணைக்கலாம். சரிங்களா? இது மாதிரி எல்லாத்தையுமே இணைச்சிடலாம். இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் 1997 தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் ப்ரொவைட் 2 யூஎஸ்பி போர்ட்ஸ் அஸ் மினிமம். எல்லா கம்ப்யூட்டரும் அட்லீஸ்ட் மினிமம் 2 யூஎஸ்பி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 12 மெகாபைட்ஸ் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு வந்து சரியா 12 மெகாபைட்ஸில் தரவுகளை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. USB compliant device can get power from the USB port. So இந்த USB portல இருந்து USB compliant அப்படி சொல்லியிருக்காங்க. USB compliant devices can get power from the USB port. USB portல இருந்து அந்த பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. VGA portனா என்னன்னு பார்ப்போம். இதுல முதல்ல VGA portங்கிறது என்னன்னு பார்ப்போம். எங்க இருக்கு, this is VGA port. சரிங்களா? இதுதான் இங்க தான் நம்ம மானிட்டர் இணைக்கக்கூடிய இடம் இதுதான். சரிங்களா? this is VGA port. ஸோ மானிட்டர் சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் மானிட்டர் இணைக்கக்கூடியதோ அட்லீஸ்ட் இட் ஹாஸ் 15 ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. இதில் சிமிலர் த சீரியல் போர்ட் கனெக்டர், அவருடைய சீரியல் போர்ட் கனெக்டர் ஹாஸ் பின்ஸ், விஜய் போர்ட் ஹாஸ் நோ பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட்டில் பின் இருக்கும் இந்த இடத்துல, பட் இதில் வந்து ஜஸ்ட் ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ புதிய நினைக்கிற ஸ்டூடெண்ட், இது யூஎஸ்பி போர்ட், இது VGA போர்ட், மானிட்டர் போடுகிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பவர் கனெக்டர். திஸ் இஸ் பவர் கனெக்டர். இதுதான் இந்த பவர் கனெக்டர். இது வந்து 3 ப்ரோக்ராம்டு பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்குதுல. கனெக்ட்ஸ் டு கம்ப்யூட்டர்ஸ் பவர் கேபிள் தட் பிளக்ஸ் இன்டு த பவர் பார் ஆர் வால் சாக்கெட். சரிங்களா? கம்ப்யூட்டர் கனெக்ட் பவர் கொடுக்கறதுக்காக கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். அடுத்தது ஈத்தர்நெட் போர்ட் வந்து நெட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய இடம். திஸ் இஸ் ஈத்தர்நெட் போர்ட். இந்த ஒரு பகுதி தான் ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் கேபிளை கனெக்டர் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடிய இடம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓகே. ஸோ ஃபார் நம்ம சில விஷயங்கள்லாம் தமிழ் எல்லாம் பண்ணுங்கிறதுக்காக நான் எடுத்து கொடுத்துருக்கேன். VGA போர்ட், வீடியோ கிராஃபிக்ஸ் அடாப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது தமிழை பாருங்க, காணொலி படவரிசை அப்படின்றாங்க. HDMIக்கு வந்து மிகுதிறன் பல்லூடக இடைமுகப்பு அப்படின்றாங்க. USB யூனிவர்சல் சர்வீஸ் பஸ், யூனிவர்சல் சர்வீஸ் பஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொது வரிசை இணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்சல் சீரியல் பஸ், சாரி யூனிவர்சல் சீரியல் பஸ். தரவு கம்பிங்கிறது டேட்டா கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒளிவடம் ஆடியோ கேபிள். மின் இணைப்பு கம்பி, பவர் கார்டை வந்து மின் இணைப்பு கம்பி சொல்லலாம். மைக் கேபிள், ஒளிவாங்கி இணைப்பு கம்பி. ஈத்தர்நெட் கேபிள், ஈத்தர் வலை இணை கம்பி. ஸோ தமிழை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக.
ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜிஏ இது மாதிரி தான் இருக்கும். நம்ம விஜிஏ வந்து அந்த போர்ட் பார்த்தோம், இந்த விஜிஏ கேபிள் இப்படி தான் இருக்கும். சரியா, ஒன்று வந்து மானிட்டரில், இன்னொன்று வந்து சிபியூவில் நம்ம கொடுப்போம். சரிங்களா, ரெண்டு பகுதி, ஒன்று மானிட்டரில், இது மானிட்டர், இது சிபியூ வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேபிள் எடுத்து இதுக்கு ஒன்று இணைச்சி விட்டுருந்தோம். ஓகேங்களா. அடுத்து யூஎஸ்பி மவுஸ் இணைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க, பொது வரிசை இணைப்பு, இதான் யூஎஸ்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ கேபிள். இது இப்போ ஹெச்டிஎம்ஐ கேபிளில் என்ன பண்ணலாம், ஒரு டிவி கூட இணைச்சிக்கலாம். ஒரு லேப்டாப்லேருந்து டிவி இணைக்கணுமா, ஹெச்டிஎம்ஐ வழியே நம்ம இணைச்சிக்கலாம். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் லேப்டாப் வச்சுருக்கேன் சார், என் லேப்டாப் அப்படியே என்னுடைய ஸ்மார்ட் டிவியில் வரணும் சார் சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒன்று வாங்கி நம்ம லேப்டாப்லேயோ சிஸ்டத்துலேயோ இருக்கிற கனெக்ஷன், நம்ம டிவியில் கனெக்ஷன் கொடுத்துட்டு, அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண செட்டிங்கில் போய் ஹெச்டிஎம்ஐ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகிடும், லேப்டாப்பு டிவியில் கனெக்ட் ஆகிடும். சரிங்களா. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள். இப்போ நிறைய ஹெச்டிஎம்ஐ கேபிள் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறாங்க, வீடியோ டிஜிட்டல் ஆடியோ ஆகியவற்றை ஒரு கேபிள் வழியாக எல்இடி தொலைக்காட்சிகள் அல்லது ப்ரொஜெக்டர் அல்லது கணினி திரை ஆகியவற்றை கணினிக்க பயன்படுகிறது அப்படின்றாங்க. ஒரு டிவியையோ அல்லது ஒரு ப்ரொஜெக்டரையோ நம்ம லேப்டாப்போடோ அல்லது கம்ப்யூட்டரோ இணைக்கணும்னு சொன்னால் நமக்கு இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் தேவைப்படும் அப்படின்றாங்க. இது டேட்டா கேபிள், ஜஸ்ட் டேட்டா கேபிள். நம்ம சார்ஜர் பயன்படுத்துறோம் இல்லையா, சார்ஜர் ஒயரை கூட எடுத்து பிளக் அண்ட் பின் அந்த மாதிரி இருக்கும்போது டேட்டா கேபிள் எல்லாத்துக்குமே தெரியும். ஜஸ்ட் நம்ம மொபைலில் இருக்கிற டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு, இல்லை கம்ப்யூட்டர் இருக்கிற டேட்டாவை மொபைலுக்கு நம்ம we can transfer with this help of this cable. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது நமக்கு இதுதான் வந்து ஆடியோ கேபிள். இது வந்து மைக் அல்லது ஹெட்செட் நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணுறது தான். இதுதான் நம்ம பவர் கேபிள். சரியா, பவர் கேபிள். இது வந்து நம்ம பிளக் பாயிண்ட்ல கொடுப்போம், இது கம்ப்யூட்டர்ல கொடுப்போம். சரிங்களா. அதே மாதிரி இது மைக் கேபிள் நமக்கு தெரியும். இதுதான் வந்து ஈத்தர்நெட் கேபிள். ஸோ நெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக தான். அடுத்தது கம்ப்யூட்டர் எப்படி கனெக்ட் பண்ணலாம், ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணலாம் அல்லது வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வைஃபை அண்ட் ப்ளூடூத் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் யூ ஆர் யூசிங் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ். ஸோ இங்கே நமக்கு தெரிஞ்ச வேண்டியது ப்ளூடூத்னா தமிழில் ஊடலை அப்படிங்கிறது, தமிழில் வைஃபைங்கிறது வந்து அருகலை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ரைட். அண்ட் ஃபைனலி எப்படி கம்ப்யூட்டர் இணைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு 6th புக்லேருந்து நான் எடுத்தேன். சரிங்களா. இப்போ பாருங்க, 4321 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பயன்படுத்தி கம்ப்யூட்டரை இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4னா என்ன, ஒரு மவுஸு, ஒரு கீபோர்டு, ஒரு மானிட்டர், ஒரு சிபியு. இது மொத்தம் நம்ம கிட்ட இருக்கணும். சரிங்களா. ஒரு சிபியு இருக்கணும், ஒரு மானிட்டர், ஒரு கீபோர்டு. அதுக்கப்புறம் என்னது, 3 இணைக்கம்பிகள். என்னது, இது விஜிஏ கார்டு ஒன்று, அதுக்கப்புறம் என்னது கீபோர்டோட கேபிள், அதுக்கப்புறம் மவுஸ். சரிங்களா. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மின் இணைப்பு, ஒரு பவர் கேபிள் ஒன்று, இன்னொரு பவர் கேபிள். ஒரு பவர் கேபிள் எதுக்கு, ஒரு பவர் கேபிள் சிபியூக்கு, இன்னொரு பவர் கேபிள் மானிட்டருக்கு. சரியா, 2. அதுக்கப்புறம் ஒரு முழு கம்ப்யூட்டர். எப்படி சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிபியூ எடுத்து வந்து கொண்டு வந்து வைப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சிபியூ. ஓகேங்களா. அந்த சிபியூட முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த சிபியூட முதல்ல ஸோ ஒன் செகண்ட், நான் முதல்ல இதை டெலிட் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இணைக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே சார், இப்போ பார்ப்போம் பாருங்க. ஸோ முதல்ல சிபியூ இருக்குது. இந்த சிபியூவில் கொண்டு வந்து முதல்ல கீபோர்டை இணைச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், மவுஸையும் இணைச்சிடுவேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இந்த கேபிள் எடுப்பேன். இந்த கேபிள் எடுத்து இங்கே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருவேன். இதே கேபிள் தூக்கிட்டு வந்து இங்கே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருவேன். சரிங்களா. இப்போ சிபியோட மவுஸ் இணைச்சிட்டேன், கீபோர்டை இணைச்சிட்டேன், தென் இந்த பவர் கேபிளை இணைச்சிட்டு மானிட்டர் இணைச்சிட்டேன். இப்போ இந்த பவர் கேபிள் இது விஜய் கார்டு, இந்த பவர் கேபிள் எடுத்து ஒரு பவர் கேபிள் மானிட்டர் கொடுத்து இன்னொன்று சுவிட்சில் இன்செர்ட் பண்ணிடுவேன். இந்த பவர் கேபிள் எடுத்து திரும்ப சிபியூ கொடுத்து இதே சுவிட்சில் இணைச்சிருவேன். அவ்வளோதான். இந்த சுவிட்சை போட்டுட்டு ஆன் பண்ணேன்னு சொன்னால் சிஸ்டம் வில் ஆன். அதான் வந்து முழு கம்ப்யூட்டராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது சிடினா என்ன, டிவிடினா என்ன, ப்ளூரே டிஸ்க்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஒரு கம்ப்யூட்டர் கேபிள்ஸ், இன்டர்ஃபேஸஸ் அண்ட் போர்ட்ஸ். சரிங்களா. அப் டு திஸ் லெசன் இஸ் ஓவர். ஸோ தொடர்ந்து பாருங்க. சரிங்களா. ஸோ ஷேர் பண்ணுங்க மற்ற பசங்களுக்கு, கம்ப்ளீட்டாக கிளாஸை பாருங்க. சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.